அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 25, 2025 இன்னைக்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, அகமதாபாத் டாப் கிளீன்லினஸ் சார்ட் ஃபார் சிட்டீஸ் அபவ் 10 லேக் பாப்புலேஷன் இன் இந்தியா. அதாவது 1 மில்லியன் மேற்கொண்ட மக்கள் தொகை உள்ள நகரங்கள்ல தூய்மையான நகரமா அகமதாபாத் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பண்றது யாரு அப்படின்னா, ஸ்வச் பாரத் ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்போம். அதோட ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் தான் ஸ்வச் சர்வேசன் சர்வே. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி இயர் ஒரு சர்வே எடுப்பாங்க. அதுல தூய்மையான நகரங்களா சில நகரங்கள தேர்ந்தெடுத்து லிஸ்ட் பண்ணி அறிவிப்பாங்க. அப்படி இந்த வாட்டி இந்த 2024க்கான சர்வே இது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அகமதாபாத்தும், 2வது போபால், லக்னோ இது 3ம் அடுத்தடுத்த லிஸ்ட்ல இருக்கு. இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்வச் சாகர் இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இன்னொரு இனிஷியேட்டிவ். இது இந்த இயர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இத வந்து 3 கேட்டகரியா பிரிக்காங்க. அதாவது 1 மில்லியன் பிளஸ் சிட்டீஸ். 2வது என்ன பண்றாங்க அப்படின்னா 3 லேக் டு 10 லேக் பாப்புலேஷன் உள்ள சிட்டீஸ். அப்புறம் 3வது 15,000 டு 3 லேக் பாப்புலேஷன் உள்ள சிட்டீஸ். இப்படி 3ஆ பிரிச்சு இதுல வந்து தூய்மையான நகரங்களை வந்து லிஸ்ட் பண்ணி ஒரு அறிக்கையா வெளியிடுறாங்க. அதுல வந்து 10 அதாவது 1 மில்லியன் பாப்புலேஷன் 10 லேக் மேல உள்ள மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல அகமதாபாத் ஃபர்ஸ்ட், போபால் செகண்ட், லக்னோ தேர்டு. அப்புறம் 3 லேக் டு 10 லேக் பாப்புலேஷன்ல மிராபாயந்தர் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், பிலாஸ்பூர் செகண்ட், ஜாம்ஷெட்பூர் தேர்டு. அப்புறம் 15,000 டு 3 லேக் பாப்புலேஷன் உள்ள சிட்டிஸ்ல மத்திய பிரதேசோட தேவாஸ், அப்புறம் கராத் மகாராஷ்டிரா, அப்புறம் கர்னல் ஹரியானா இது 3 அடுத்தடுத்த லிஸ்ட்ல இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த அவார்டு ஃபார் த பெஸ்ட் கங்கா டவுன், அதாவது கங்கை நதி சுற்றுப்புற அந்த கங்கை நதி ஓடுற சுற்றிய பகுதிகளில் தூய்மையான நகரங்களா ஒரு லிஸ்ட் எடுக்காங்க. அதுல வந்து பிரயாக்ராஜ் கேள்விப்பட்டிருப்போம், சமீபத்துல திரிவேணி சங்கமும் கும்பமேளா நடந்த இடம். இது வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து ராஜராஜ சோழனோட 2 நாவல்களை ரிலேட் பண்ண ஒரு நியூஸ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் நியூஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எ சிம்பிள் ஆஃப் விக்டரி லைஸ் இன் ரூன், அதாவது சோழகங்கம் கேள்விப்பட்டிருப்போம் ஹிஸ்டரியில. ராஜேந்திரன சோழனுடைய வெற்றி நினைவா உருவாக்கப்பட்ட ஒரு இடம் கங்கை கொண்ட சோழபுரம். அது பக்கத்துல இருக்கிற ஒரு குளம், அதாவது ஆர்டிபிஷியல் குளம், ராஜேந்திர சோழனால உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த சோழ எம்பையர்ல வந்து ராஜேந்திர சோழன் எதுக்கு ஃபேமஸ்னா, இந்த மாதிரி குளங்களுக்கு ஃபேமஸ், அதாவது நீர்நிலைகள் மேலாண்மைக்கு ஃபேமஸ். அவர் உருவாக்குன ஒரு குளம் தான் சோழகங்கம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எ டேங்க் ஸ்ப்ரெட் ஓவர் 17 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் இட் அட் ஒன்ஸ் ஆக்குபைட் 60 மைல்ஸ். அதாவது 16 மைல்ஸ் இருந்தது, இப்போ வந்து 17 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதாவது இந்த நியூஸ் நம்ம எதுக்காக பார்க்கணும், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் ப்ரொபோஸ்ட் விசிட் ஆன் ஜூலை 27th, கம்மிங் ஜூலை 27th வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இது விசிட் பண்ற வராரு. அதாவது இது இல்லை, இதுக்காக வரல, அவரோட விசிட்ஸ்ல இதுவும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, காப்பர் பிளேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். செப்பேடுகள்னு தமிழ்ல சொல்லுவோம். செப்பேடுகள் அதாவது இப்போ வந்து நிலப்பதிவு பண்ண எப்படி பத்திரம் நம்ம பண்றோமோ அது மாதிரி அந்த காலத்துல பண்ணதுதான் செப்பேடுகள். ஒரு செம்புலான ஒரு தகட்டுல வந்து அந்த எதை ஒரு மன்னர் வந்து கொடுக்காங்களோ, ஒரு நிலைக்கோடையா ஒரு கோவிலுக்கோ, ஒரு தனிநபருக்கோ, ஒரு நிறுவனத்துக்கோ எதை கொடுக்காங்களோ அது ரிலேட்டடான நியூஸ் இருக்கும். அது பத்தின நியூஸ் இருக்காது. அது எங்க இருந்து வந்தது, எப்போ உருவாக்கப்பட்டது, அப்படி ஹிஸ்டாரிக்கலான அது பத்தின நியூஸ் எல்லாமே இருக்கும். அது இந்த காலத்துல நமக்கு கிடைக்கும் போது அந்த மன்னனை பற்றியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை பற்றியும் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இதுல என்ன இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, 4 பிளேட்ஸ் பத்தி சொல்லுது. திருவலங்காடு பிளேட்ஸ், கரந்தை பிளேட்ஸ், அப்புறம் வந்து திருக்கல்லார் பிளேட்ஸ், அப்புறம் ஏசேலம் பிளேட். ஸோ அதை பத்தின 4 பிளேட் பத்தின தெளிவான டீட்டெயில்ஸ், அது எதுக்காக, அந்த செப்பேடு எதுக்காக கொடுக்கப்பட்டது, கோயில்களுக்கா, மக்களுக்கா, எந்த நிலத்தின பத்தினது, அப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் தான் இது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி அத்தாரிட்டிசன் ஆக்ட், அது பத்தின ஒரு நியூஸ். அதாவது கோவில் நுழைவு சட்டம் நம்ம ஹிஸ்டரியில பிரீஃபா படிச்சிருப்போம். ஸோ 2019 புதுக்குடி அய்யனார் டெம்பிள், உடையார்பாளையம் தாலுக், அங்க உள்ள ஒரு அய்யனார் டெம்பிள்ல வந்து சம் செர்டன் காஸ்ட் உள்ள பீப்புளை வந்து அலோவ் பண்ணல. ஸோ அது தொடர்பான ஒரு கேஸ் தான் இது. இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த
டெம்பிள் என்ட்ரி அத்தாரிட்டேஷன் ஆக்ட் 1947 பத்தி அதுபடி இது தவறு. அவ்வளோதான். இதுல இந்த இந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த இயரும் அந்த ஆக்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் உபா அப்ஹெல்ட் பை ஹைகோர்ட். அதாவது உபா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். தடுப்பு காவல் தடை சட்டம்னு நிறைய படிச்சிருப்போம். அதுல வர்ற ஒன் ஆஃப் த லா தான் இது. இது வந்து 1967 கொண்டு வரப்பட்டது. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்ல இது வந்து சட்டவிரோத தடுப்பு சட்டம்னு சொல்லுவோம். அதாவது இந்த லா படி ஒருத்தரோட ஒரு நிறுவனத்தோட சொத்துக்களையோ இல்லைன்னா அவங்களோட சங்கங்கள் அமைக்கிறதையோ அவங்க பேசுறதையோ வந்து கவர்மெண்ட் வந்து தடை செய்யலாம். இது அவங்க பண்ற விஷயங்கள் வந்து இந்தியாவோட இறையாண்மைக்கோ இல்லைன்னா இந்தியாவோட அரசுக்கு முழுவதா எதிராக இருக்கும் பட்சத்துல வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு பண்ணலாம். இது வந்து அடிப்படை உரிமையை பாதிக்குது அப்படிங்கிற கான்ட்ரவர்சி பல காலமா இருந்து வருகிறது இந்த மாதிரி ஆக்ட் வந்து. ஸோ இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உபா ஆக்ட் அப்புறம் செக்ஷன் 124A இது வந்து தேச துரோக குற்ற சட்டம். நம்ம ஃபெமிலியர் ஆனது கேள்விப்பட்டிருப்போம் நிறையா. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அரசு மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக அவமதிப்பு அதிருப்தி போன்ற காரணத்தினால மேற்கொள்ளப்படும் பேச்சுகள் மற்றும் செயல்கள் வந்து மக்களையோ அந்த அரசையோ பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தேச துரோக குற்ற சட்டமா கருதப்படும். ஸோ இந்த 2 ஆக்டும் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ஆக்டும் அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு கோர்ட். இது கேஸ் இதே மாதிரி கான்ட்ரவர்சி பல இயரா நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் இது வந்து செல்லத்தக்கதுதான், இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்கு. ஒன்ஸ் அகைன் உறுதிப்படுத்தியிருக்கு கோர்ட். நெக்ஸ்ட் நியூஸ் ஆகாஷ் பிரைம் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் இன் லடாக். அதாவது சமீபத்துல நம்மளோட DRDO வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 3 மிசைல் டெஸ்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆகாஷ் பிரைம் என்னதுன்னா, அதாவது வான்வெளி வழியா தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன் மற்றும் மிசைல்களை அழிக்கக்கூடிய ஒரு மிசைல். அதாவது நம்ம S-400 கேள்விப்பட்டிருப்போம், சுதர்சன சக்ரா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு மினி சுதர்சன சக்ரா மாதிரி. ஸோ வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா லடாக்ல. இது தவிர பிருத்வி 2 அக்னி 1 அப்படிங்கிற 2 மிசைலையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட DRDO. இது எங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரேஞ்ச் இன் சண்டிப்பூர், அதாவது சண்டிப்பூர், ஒடிசாவில் உள்ள சண்டிப்பூர்ல வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.